வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுமா எல்லோரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்காக இன்றைக்கி ஒரு அட்டகாசமான கேப்சிகம் மசாலா தான் செஞ்சு காட்ட போகிறேன். அது எப்படி செய்யணும்னு பார்க்கலாமா? இப்போ வந்து நான் கடலெண்ணெய் ஊற்றிட்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இங்கே எடுத்து பாருங்கள் வெங்காயம். இந்த வெங்காயத்தை வந்து இப்போ ஆட் பண்ண போகிறேன். இந்த வெங்காயம் ஆட் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பச்சை மிளகாலாம் வெடிக்க ஆரம்பிச்சிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேப்சிகம் மசாலாவுக்கு வெங்காயம் வந்து நல்லா க்ளாஸி பண்ணுறதுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன சேர்க்கணும்னு கேட்டிங்கன்னா, கட் பண்ணி வச்சுருக்க கேப்சிகம் சேர்த்துடலாம். சேர்த்ததுக்கப்புறமா அடுத்து இந்த கிரேவியை வந்து இன்னும் நல்லா திக்காகிறதுக்கு ஒரு ஐட்டம் சேர்க்க போகிறோம். என்னென்னு சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி, சோம்பு, கசகசா, கேஷ்யூ, அதுக்கப்புறம் உள்ளே வந்து தேங்காய், இஞ்சி, பூண்டு சேர்த்துருக்கேன். சரிங்களா? இதுதான் வந்து இந்த கேப்சிகம் மசாலாவுக்கு பேஸ். இந்த கிரேவி போட்ட உடனே நம்ம இது நல்லா அரைச்சி சேர்த்த உடனே நல்லா டேஸ்டியாக மாறிடும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேப்சிகம் மசாலாவுக்கு வந்து வீட்டில் அரைச்ச மிளகாய் தூள், வீட்டில் அரைச்ச மஞ்சள் தூள், வீட்டில் அரைச்ச கரம் மசாலா எல்லாமே நம்ம சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். சரிங்களா? இதை வதக்கும் போதே 5 நிமிஷம் கழித்து இங்கே பாருங்கள் அரைச்சி வச்சுருக்கேன். இந்த தக்காளியோட இந்த தேங்காயெலாம் சேர்த்து அரைச்சி தெரியுமா? தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, சோம்பு, அதுக்கப்புறம் கசகசா, கேஷ்யூஸ் இதை நம்ம சேர்த்துருக்கோம். பார்த்திங்களா? இதை வந்து நம்ம இந்த மசாலா ரெடி ஆகும்போது ஆட் பண்ணலாம். அப்போ தான் வந்து இது நல்ல கிரேவி பதத்துக்கு வரும். சரிங்களா? இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த கேப்சிகமில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதால இது வந்து நம்ம ரெகுலராக நம்ம சாப்பாட்டில் சேர்த்துட்டே இருந்தோம்னா இது ஆன்டி ஏஜிங், நம்மளோட ரிங்கிள்ஸ் எல்லாமே மறைய வச்சிடும். சரிங்களா? அது மெயினான பண்பு இது. அதனால் எல்லாமே 30-40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எல்லாமே இந்த கேஷ்யூ மட்டும் இல்லை, கேஷ்யூ நான் சேர்க்கறதுக்கும் ரீசன் அதுதான், ஆன்டி ஏஜிங். அது மட்டும் இல்லாமல் அதுலேருந்து இந்த கொலாஜன் வந்து அது மட்டும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும். அதே மாதிரி இந்த கேப்சிகமும் கொலாஜன் நம்மளோட மெட்டபாலிசம் எல்லாமே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி ஆன்டி ஏஜிங் எஃபெக்ட்டு நம்மளோட ரிங்கிள்ஸ் எல்லாம் காலத்தில் வந்து ரெகுலராக சாப்பிடும்போது கொஞ்சம் காலத்துலேயே நல்லா மறைஞ்சு போயிடும். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இந்த டொமேட்டோ மசாலாவை நான் சேர்த்துடுறேன். இதை வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி சேர்த்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த கேப்சிகம் மசாலாவில் நம்ம கொஞ்சம் கேர்டு ஆட் பண்ணியிருக்கோம். கேர்டு எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இந்த கிரேவி வந்து நல்லா சேர்ந்து வரும், டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இதை ஊற்றின எண்ணெய் மேலே வர வரைக்கும் 15 மினிட்ஸ் வந்து இதை நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அட்டகாசமான கேப்சிகம் மசாலா எவ்வளோ சூப்பராக தயாராகிடுச்சு பார்த்தீங்களா? இது வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், நான் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி சாதத்துக்கும் வந்து நம்ம சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள், சப்பாத்தி ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு இந்த கேப்சிகம் மசாலா தான் நமக்கு சைட் டிஷ். சரிங்களா? இந்த ரொம்ப சுவையான, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி சாப்பிடக்கூடிய, எல்லா வயதினருக்கும் ரொம்ப பிடிச்ச இந்த கேப்சிகம் மசாலாவை நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்துருக்கீங்க அப்படின்ட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுமா சைனிங்கா. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பை, டேக் கேர்.